மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாவி வந்து ஃபைலில் வந்து இல்லை அப்படின்னதும் ரகு வந்து டென்ஷன் ஆகிடுறாரு. டென்ஷன் ஆகிட்டு இப்போ மல்லிக்கு ஒரு வேலையும் கதிரேசனுக்கு ஒரு வேலையும் கொடுத்து வெளியே அனுப்பிச்சுட்றாரு. அதாவது டேப்லெட் கட்டுங்க, பில்லு கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு ரேணுகாவை மட்டும் வச்சு கேட்டுட்ருக்காரு. நான் ஃபுல்லாக ஒரு பேஜாக செக் பண்ணிட்டேன். கீ வந்து எதுலையுமே இல்லை. நீ என்னை ஏமாற்றணும்னு நினைக்கிறியா? என்னை விட்டுட்டு நீ மட்டும் மொத்த பணத்தையும் சுருட்டிட்டு போகலான்னு பிளான் போடுறியா? அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா மேலேயே கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ரகு இருந்துட்டு. ஆனால் வந்து ரேணுகாவுக்கு தெரியும், சாவி நம்ம இதில் தானே வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கி ஃபுல்லாக செக் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆகிடுது. நான் இதில் தான் வச்சேன் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க சுடர் இருந்துட்டு. அதுக்கு ரகு இருந்துட்டு, அப்போ வச்ச சாவி எங்கே போயிட்டுருக்கோம்? நீ பொய் சொல்லாத, என்னை ஏமாற்றணும்னு நினைக்கிறியா? ஏதாச்சும் வச்சு என்னை வச்சு கேம் பிளான் போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்ருக்காரு. உடனே சுடர் இருந்துட்டு சொல்லிடுறாங்க, ஒரு வேளை அந்த பேக்லேயே விழுந்திருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை வச்சு அனுப்பிச்சிருக்காரு. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரகுவோட டிரைவரை போயிட்டு அந்த பேக்கில் இருக்கான்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக அனுப்புகிறாங்க. அவரும் போயிட்டு செக் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறாரு, இல்லை சாவி அதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. அப்போது ஃபைல்லையும் இல்லை பேக்லேயும் இல்லை அப்படின்னா சாவி எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுக்கு ஒரே டவுட்டு. சுடரும் வந்துட்டு, நான் சாவி அதில் தான் வச்சேன், எனக்கு நல்லா தெரியும், நான் தான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அதுலேயும் இல்லை பேக்லேயும் இல்லை அப்படின்னு சொல்லிங்கன்னா சாவி வந்து எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. இப்போ வந்து பேக்கை வந்து வெளியே வச்சுட்டு எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பக்கம் ஒரு குழந்தை விளையாடின்னு இருந்த குழந்தை வந்து அதுக்குள்ளே என்னமோ கீ செயினில் பொம்மை இருந்துச்சுல, அதை பார்த்துட்டு பொம்மைன்னு நினச்சி விளையாட்டு அதை எடுத்துகிட்டு அது போயிட்டாங்க. இது வந்து எப்படின்னா, ரகு கைக்கு கிடைக்காத வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனால் இந்த சாவி வந்து திடீர்னு யார்கிட்ட போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியல. இப்போ அந்த குழந்தை எடுத்துகிட்டு போய் வெளியே போட்டுருமா, இல்லை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு கொடுக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. ஒருவேளை அது அந்த மேனேஜரோட பொண்ணாக இருந்து ஒருவேளை அந்த மேனேஜர்கிட்ட கீ போயிட்டு அது வந்து ராஜேஸ்வரி கிட்டேக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்போ வந்து நிஷா வந்து ஈஸியாக எடுத்துருவாங்க லாக்கரில் இருக்கிற ஃபைல்ஸை வந்து. இப்படி ஒருவேளை ராஜேஸ்வரிக்கு ஃபைல் மூவ் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சாவி வந்து இவ்வளோ கை கட்டினது இப்போ யூஸ் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து டக்குன்னு இன்னொரு பிளான் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரகுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு இதை விட ஒரு நல்ல ஐடியா வருது, அது பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கதிரேசனோட பொண்ணு தூக்கிடுங்க, அப்போ பொண்ணுக்காக நீங்கள் இந்த டிமாண்டை கேளு, கண்டிப்பாக அவன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுடர் வந்து தன்னையே சொன்னாங்களா, அதாவது ரேணுகாவே கடத்த சொன்னாங்களா, இல்லை நிஷாவை கடத்த சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. தான் பொண்ணை கடத்தினா வந்து இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு கதிரேசனுக்கு ரொம்ப முக்கியம் வந்து ரேணுகா தான். ஸோ ரேணுகாவை கடத்தினா மட்டும்தான் வந்து நினச்சதை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை வச்சு கடத்தவும் செய்கிறாங்க. இப்போ வந்து கதிரேசன் கண் முன்னாடியே வந்து தூக்கிட்டு போகிறாங்க. கதிரேசன் காப்பாற்றுவாரா, இல்லை அது தூக்கிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு தெரியல. ரேணுகாவை தூக்குறதுக்கெல்லாம் எல்லா ஆளும் செட் பண்ணிவிட்டு வந்து தூக்கி கண் எதிர்க்க வந்து பிடிச்சி இழுத்துட்ருக்காங்க. நம்ம மல்லியை வந்து கூட தான் நின்றுட்டுருக்காங்க.